இயற்கையான பால். அம்மானுடைய பால், தாய்ப்பால் தான் நம்பர் 1. ஆனா அதை விட்டுட்டு மார்க்கெட்ல விற்கிற பால் பிராண்டை வாங்கி கொடுக்குறோம். ஸ்டார்டிங்லேயே குழந்தை நோயாளியாக வளர்த்துக்கிறோம். தாய்ப்பாலை வந்து குறைஞ்சபட்சம் 1 இயர் கொடுக்கணும். குறைஞ்சபட்சம் 1 இயர் கொடுக்கணும். எவ்வளவு தாய்ப்பால் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு ரிசல்ட் இருக்கும். இது நம்ம டியூப்லைட் கவர்மெண்ட்டே ஒத்துக்கிறாங்க. நம்ம டியூப்லைட் கவர்மெண்ட், இக்னரண்ட் கவர்மெண்ட்ஸே ஒத்துக்கிறாங்க. தாய்ப்பால் மிகவும் சிறந்த உணவு. குழந்தைக்கு முதல்ல தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதான் மிகச்சிறப்பு. அந்த தாய்ப்பால் வர்றதுக்கு முன்னாடி கிடைக்கிற அந்த சீம்பால், அது நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அந்த சீம்பால் மாதிரி மஞ்சள் கடலை சறுக்கும் பால். தாய்ப்பால் வரத்துக்கு முன்னாடி சீம்பால் வரும். எப்படி கண்ணுக்குட்டிக்கு சீம்பால் வருதோ, பசுமாடு கிட்ட இருந்து சீம்பால் வருதோ, அதே மாதிரி பெண்களுக்கும் வந்து அந்த சீம்பால் வரும். அந்த சீம்பால் சில பேர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு டவுட் வேற. அந்த சீம்பால் கண்டிப்பா கொடுக்கலாம். எப்படி மாடு வந்து கண்ணுக்குட்டி குட்டி போட்ட பிறகு அந்த பாலுக்கு முன்னாடி சீம்பால் வருதோ, அந்த சீம்பால் வந்து பாலை விட ரொம்ப அதாவது பக்கா எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. அவ்வளவு நோய் சக்தி கொடுக்கக்கூடியது கண்ணுக்குட்டி. அந்த சீம்பால் நாம் வாங்கி சாப்பிட்றோமா இல்லையா? பால் கரெக்ட் சொல்லி வச்சு நாம அதை வாங்கி ஸ்வீட் போட்டு நாம சாப்பிட்றோம். அது கண்ணுக்குட்டிக்கு உண்டானது. அதுக்கும் கொடுக்கணும், நாமளும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. அப்படிதான் இறைவன் படைச்சிருக்கிறார். அதை திருடி சாப்பிடல, அதுக்கு உண்டான கொடுத்துட்டு அதை நாம சாப்பிடலாம். அதே மாதிரி தாய்மார்களும் கூட அந்த முன்னாடி மஞ்சள் கலர் லைட்டா இருக்கும், அது சீம்பால். அது நல்ல அருமையான தாய்ப்பாலை விட இன்னமும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பால். அந்த பால் குழந்தைகள் கொடுக்கணும். அந்த குழந்தைகளுக்குலாம் கடவுள் கொடுத்த நேச்சுரல் இம்யூனிட்டி. இந்த பால் தான் கரெக்டா நீங்க 1 இயர் வரைக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா தடுப்பூசியே போட தேவையில்லை. எந்த தடுப்பூசியுமே போட தேவையில்லை. எல்லா டாக்டர் சொல்ற மாதிரி கரெக்டா பக்காவா தடுப்பூசி போடுற, 16 தடுப்பூசி போடுகின்ற, கரெக்டா அந்த டைம்ல சொல்ற மாதிரி தடுப்பூசி போடுகின்ற அந்த குழந்தைகள் நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. எப்படி பாதிக்கிறார்கள்? நீங்க தடுப்பூசி எதுக்கெல்லாம் போட்டீங்களோ அதை தவிர மற்ற பிரச்சனையே வெளியே வருது. பிரச்சனை வரும், அது இப்படியோ வரல, பிளாக் பண்ணிடுங்க, அது வேற வழியா வருது. இந்த வழியா அடிச்சுன்னா வேற வழியா வருது. நம்மளோட உஷார் இறைவன். நாமளே இவ்வளவு உஷார் பாத்தீங்களா இருக்கிற போது நம்மளே படிச்சு கடவுள் எப்படி ஏமாலியாவா இருப்பாரு? அப்படிலாம் கிடையாது. நம்ம உஷார்னு நினைச்சுக்கிறோம். நம்மளோட கிரேட் 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 உஷார் பார்ட்டி கடவுள். அவரை எந்த வகையும் நம்ம ஏமாற்ற முடியாது. ஸோ அந்த பால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தாய்ப்பால் கரெக்டா கொடுக்கணும். அந்த தாய்ப்பால் இல்லைன்னா தயவு செஞ்சு இயற்கையில நிறைய மூலிகை மருந்துகள்லாம் இருக்கு. அதை நீங்க தொடர்ந்து உணவே மதிய உணவு சாப்பிட்டீங்கன்னா ஓரல் சாப்பிட்டீங்க, உங்க பால் கிடைக்கும். உங்க பால் குழந்தைக்கு அருமையான பால். அதை விட்டு டிவியில சினிமாக்காரங்களும் மற்ற விளம்பரத்துக்காக வந்து நடிக்கிறவங்களும் சொல்லி வாங்கி கொடுக்குற பாலால குழந்தைகளுக்கு நோய்கள் தான் உருவாக்குகின்றீர்கள்.